இப்போ இன்றைக்கி ஜித்தாவில் ஒரு இம்பார்ட்டண்ட் காஸ்ட்லியான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அது எங்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காதீங்க. இது ரொம்ப காஸ்ட்லியான இடம் தாங்க இது நம்ம போயிட்டுருக்கிறது. நான் ஜித்தாவில் இருக்க கோல்ட் ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பல்லத்தில் இருக்குது பெரிய கோல்டு இடமே ஃபுல்லாகவே இருக்கும். இங்கே அங்கே தான் போயிட்டுருக்கோம். அல்பல்லத் கோல்ட் மார்க்கெட் இது இந்த ஏரியா. நம்ம இப்போ பார்க்கிங்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஆக்சுவலாக நாங்கள் இந்த பில்டிங்கில் தான் விட்டுட்டு போவோம் பார்க்கிங். அங்கே பக்கத்துலேயே விடலாம், பட் அந்தளவுக்குலாம் பார்க்கிங் கிடைக்காது. அதனால் சரி ஓகேன்ட்டு இந்த பில்டிங்கில் பார்க்கிங் பண்ணிட்டு போவோம். இங்கே ஹவர்ஸ் கணக்கு பார்க்கிங், 1 ஹவருக்கு 5 ரியால் அந்த மாதிரி ஹவர்ஸ் கணக்கு வரும். இது இந்த பார்க்கிங் இந்த மாலோட இது தான் கனெக்டிங்கில் இருக்கும். அந்த பார்க்கிங்லேருந்து இந்த மால் தான் இருக்கும். இந்த மால் வழியாக நம்ம நெக்ஸ்ட்டு அந்த சைடில் தான் போகணும், ஆப்போசிட் சைடில் போகணும். அங்கே தான் இருக்குது கோல்ட் ஷாப்பு. சரி ஓகே வந்ததும் கொஞ்சம் மாலையும் சுற்றி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாலை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அங்கேருந்து போனோம். ஆனால் மால் சூப்பராக தான் இருந்துச்சுங்க. நல்லா கொஞ்சம் காலியாகவே இருந்துச்சு மால். ஆனால் ஆளுங்கள்லாம் போயிட்டே தான் இருந்தாங்க. இது மால் உள்ளே அழகாக இந்த ஃபவுண்டன்லாம் அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஜித்தா மால்னு போட்டிருந்தது. இது நேம் ஜித்தானே போட்டிருக்கு. இந்த மால் நேம் என்னென்ட்டு கன்ஃபார்மாக எனக்கு தெரியல, ஆனால் ஜித்தான் தான் போட்டிருக்கு. இங்கே பார்க்கிங் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால தான் விட்டுருக்கோம். கொஞ்சம் நம்மளுக்கு இடம் இல்லைன்றது இருக்காது, வெயிட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் டேரெக்டாக நாங்கள் இந்த பார்க்கிங்க்கே வந்தாச்சு. இங்கே விட்டுட்டு இயர்லி ஒன்ஸ் எதனா ஒரு கோல்டு எடுத்துருவோம். அதனால தான் சரின்ட்டு இந்த வாட்டி கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தனால சரி கோல்டு ரேட் என்ன தான் இருக்குன்ட்டு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகலான்ட்டு. ஆனால் என்ன நடக்கும்னு தெரியல, போய் பார்க்கலான்ட்டு தான் வந்தோம் நாங்கள். சரி ஓகேன்ட்டு இது பாருங்கள், நல்லா அழகாக இருந்துச்சு அந்த ஃபவுண்டன்லாம் சொல்லிட்டு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு பாப்பாவை கொஞ்சம் நல்லா விளையாடின மால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். இந்த மால்லேருந்து இங்கே ஆப்போசிட் சைடில் தான் வரும் என்ட்ரி. இதில் மாலில் 2 என்ட்ரி இருக்கும். அதில் நீங்கள் இந்த ஜித்தா போட்டிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட் சைடில் போனீங்கனாலே உங்களுக்கு பல்லத்துக்கு போகிற வழி உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும். உங்களுக்கு எல்லாம் நிறைய போலீஸ் இருப்பாங்க, எப்போவுமே ரவுண்ட்ஸிங்லேயே இருப்பாங்க. அதெல்லாம் டிராஃபிக்லாம் நிறைய இருப்பாங்க, ரூல் நிறைய இருக்குது இங்கே. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல தான் ரோட் க்ராஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பெனால்ட்டி அடிச்சிடும். போலீஸ் எனி டைம் அவங்க ரவுண்ட்ஸிங்லேயே தான் இருப்பாங்க அவங்க. இதுதாங்க ஆப்போசிட்டில் இருக்க கோல்ட் ஷாப்பிங் மார்க்கெட். இதுக்குள்ளே போனால் இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் சோனா அண்ட் ஹேரா அந்த மாதிரி ஷாப்பில் வாங்கிட்டு இருந்தேன். மலபார் பக்கத்துலேயே இருக்கும் அதுக்குள்ளே. பட் இந்த வாட்டி அங்கே போகலை, வேறு ஒரு ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த கடை தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த கடையில் தான் போகிறோம். ஆனால் நிஜமாக ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்துச்சு. என்னடா இது இந்த மாதிரிலாம் இருக்குமான்ட்டு. அவ்வளோ பெரிய பெரிய நகைங்க. அதெல்லாம் கேட்டாலே விலை கேட்டாலே ரொம்ப அதிர்ச்சியாகிடும். கிராமம் அவ்வளோ ரேட்டில் இருக்கும், நம்மளுக்கு அந்த ரேட்லலாம் கிடையாது. சரி ஓகேன்ட்டு பார்க்கலாம் தான் நான் ஆக்சுவலாக 2 ரிங் எடுக்கலான்னு நினச்சி வந்திருக்கேன். ஆனால் எடுக்க முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. அங்கே போய் மைண்ட் என்ன ஆகும்னு தெரியல. கலெக்ஷன்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. பார்த்திங்களா எவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. இதில் இந்த மாதிரி பேங்கிள்ஸே இந்த மாதிரி இருந்தது, ப்ரேஸ்லெட் டைப்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது வெரைட்டி. நானும் சரி ஓகே வந்ததுக்கு பேங்கிள் போட்டு பார்ப்போம்னு சொல்லிவிட்டு ஒரு 4 டிசைன் எடுத்து போட்டு பார்த்தேன். எது நல்லாயிருக்கு, அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பேங்கிளை. அதுதான், ஏன்னா ரேட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பாப்பா சைஸ்க்கும் பார்த்தோம், அதுவும் கொஞ்சம் நல்லா இதுவாக இருந்துச்சு. ஆனால் பாப்பா சைஸில் எதுவுமே 916 கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, நார்மல் கோல்டு தான் சொல்கிறாங்க. சரி நார்மல் கோல்டு என்னத்துக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு ப்ரைஸ் மட்டும் விசாரிச்சுட்டு வந்தோம். இங்கே நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ்லாம். கிராமுக்கு ஒரு 389 ரியால் வருது, ஒரு கிராம் சொல்கிறாங்க. இங்கே ஜித்தாவில் இந்த ரேட் போயிட்டுருக்கு. இது ஆக்சுவலாக லாஸ்ட்டு மண்டே இந்த மண்டே நாங்கள் போய் செக் பண்ணேன். மண்டே இந்த ரேட்டு தான் இது 389 ரியால் இருந்துச்சு. நம்ம ஊர் காசுக்கு இது எவ்வளோ வரும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பேங்கிள் வாங்கணும்னு நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம். ஏன்னா ஆக்சுவலாக இங்கே அரை சவரனில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி சேர்த்து வச்சு நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டு நான் வந்திருக்கேன். அந்த பேங்கிள்ஸ் எடுத்து வச்சுட்டு 1 சவரன் வருது பேங்கிள் நார்மலாக. ஆனால் 1 சவரனே கொஞ்சம்
லைட் திக்னஸ் தான் வரும், இங்கே அந்த அளவுக்கு இருக்காது. அதனால தான். சரி, இந்த வீடியோ பிடிச்சதா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி புது புது வீடியோவை நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு இதுவும் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய். பேங்கிள்